படைப்புகள் பெரும்பாலும் கற்பனை தேவைக்காகவோ கலைச் சேவைக்காகவோ படைக்கப்படுகின்றன. ஆனால் காலத்தின் தேவைக்காக ஒரு படைப்பு வெளிவருகிறது. அதுதான் மூன்றாம் உலகப் போர். வறட்சியும் வறுமையும் ஆட்கொண்ட விவசாயத்தின் முகங்களுக்கு தீர்வு காண வடுகபட்டி வயல்வெளிகளில் சுற்றித் திரிந்த கவிஞனின் காகித வேளாண்மைதான் இந்த கதை. உயிர்களும் இயற்கையும் இணைக்கப்பட்ட உறவுச் சங்கிலி மனிதனால் இங்கு அறுபட்டு கிடக்கிறது. ஒரு பேரழிவிற்கான செய்தி முன்னறிவிப்போடு ஓலமிட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் உலகம் வெப்பமயமாதல். அதைத்தான் தன் உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது மூன்றாம் உலகப் போர். இது மனிதனுக்கும் இயற்கைக்குமான போர். நவீனத்துக்கும் நாட்டுப்புறத்துக்குமான போர். இயற்கைக்கு எதிராக மனிதன் தொடுத்திருக்கும் இந்த போரில் இருவரில் யாரொருவர் வென்றாலுமே தோற்கப் போவது என்னவோ மனிதன்தான். பன்னாட்டு நிறுவனங்களின் வரவு உள்நாட்டு மரபுவழி தொழில்களின் உயிரை தவணை முறையில் குடித்து கொண்டே இருக்கிறது. முதல் பலி விவசாயம். ஓசோன் முதல் ஓலை குடிசை வரை ஓட்டை விழுந்து கிடக்கிறது. உலகம் ஒருபுறம் வெப்பமயமாகிறது, மறுபுறம் வெள்ளமயமாகிறது. இயற்கை சாருண்ணியாய் வாழ்ந்த மனிதன் செயற்கை சாருண்ணியாய் தடம் மாறிப்போனான். விவசாயம் எனும் தண்டுவடம் நகரமயமாதல் எனும் இடுக்கியால் இருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயற்கையை கொண்டு சுகம் காண்பதற்கும் அதே இயற்கையை கொன்று சுகம் காண்பதற்குமான வேறுபாடே இந்த மூன்றாம் உலகப் போர். உலகம் இப்போது விழித்து கொள்ளாவிட்டால் பிறகு விழிக்கவே முடியாது என்ற அகில அவலம் நிகழவே நிகழும். இதயத்தோடு பேசும் மொழி இலக்கியங்களுக்கு தெரியும். இந்த மானிட அழிவை நிறுத்த மக்களின் மனதை உலுக்கி உறக்கத்திலிருந்து எழுப்பிய பெரும் பணி இலக்கியங்களுடையது. நோபல் பரிசை பகிர்ந்து கொண்ட அல்கோர் இயக்கிய An Inconvenient Truth என்ற ஆவணப்படம் வெப்பமயமாதல் குறித்து 1000 உண்மைகளை துகிலுரித்த செல்லுலாய்ட், Fallen Angels, The Carbon Diaries, Mother of Storms, Solar, A Friends of the Earth, State of Fear, Make Room போன்ற நூல்கள் உலக வெப்பமயமாதலுக்கு எதிராக மக்களின் மனதில் எழுச்சியை ஏற்படுத்தியவை. இவ்வாறு உலக இலக்கியங்களின் பணியில் இன்று உயரத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறது இந்த மூன்றாம் உலகப் போர் எனும் கதை. ஆனந்த விகடனில் 40 வாரங்கள் வெளிவந்து வாசகர்களின் மனதில் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியிருக்கிறது இந்த மூன்றாம் உலகப் போர். கவிஞர் வைரமுத்துவின் பேனாவிலிருந்து கவிந்த இயற்கைக்கும் மனித குலத்திற்குமான கண்ணீரே இக்கதை. அழிவிலிருந்து உலகை காக்கும் எச்சரிக்கை மணியை தமிழ் மண்ணிலிருந்து உறக்க ஒலித்திருக்கிறார் கவிஞர் வைரமுத்து. கருத்தமாயி, சிட்டம்மா, சின்ன பாண்டி, எமிலி, இஷிமுரா, முத்துமணி போன்ற கதாபாத்திரங்கள் வாசகர்களின் உள்ளத்தில் கலந்து உறவினர்களாகிவிட்டார்கள். இந்த உலகப் படைப்புகளின் வரிசையில் ஒரு தமிழ் நாவல் மூன்றாம் உலகப் போர். புவி வெப்பமயமாதல், உலகமயமாதல் என்ற இரண்டையும் தாண்டி
மானிடம் காக்கும் உலகப் பெரும்பணிக்கு ஒரு தமிழ் படைப்பாளியின் பங்களிப்பு இந்த மூன்றாம் உலகப் போர்.